இங்க ஒருத்தன் அவனோட மேஜிக்கல் டேங்கி கூட சேர்ந்து துணியை துவச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா கடலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய தீவு வருது. கூடவே அதுக்கு மேல நிறைய செயின் இருக்கதையும் பாக்குறான். அப்ப சடனா பார்க்கும்போது அதுக்கு கண்ணுமே இருக்கு. அந்த கண்ணுல இருந்து கண்ணீருமே வருது. அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது இது தீவு இல்ல பெரிய திமிங்கலம்னு. சோ அந்த பெரிய திமிங்கலத்தை செயினால கட்டி இருக்கிறதுனாலயே அது ரொம்பவே வலியால கஷ்டப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அவனுமே அதை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். சோ அந்த பெரிய திமிங்கலத்தோட மூக்கு வெளியில தெரியறதுனாலயே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அதனாலே அவனோட மேஜிக்கல் டேங்கியை கூப்பிட்டு பறந்து அந்த மூக்குக்குள்ள போறான். இவனோட பிளான் என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த திமிங்கலத்தோட மூக்குக்குள்ள போய் அங்க கிச்சு கிச்சு மூட்டுனா அந்த திமிங்கலம் தும்பும். அது மூலமாவே அந்த செயின் எல்லாமே பிரேக் ஆயிரும் நம்புறாங்க. சோ அதுபடி அந்த மேஜிக்கல் டேங்கியோட ரெக்க அந்த மூக்குல உரச அந்த திமிங்கலத்துக்குமே தும்மல் வர மாதிரி இருக்கு. அதுவுமே அதோட மலை சைஸ் இருக்கு மூஞ்ச தூக்க அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த செயின் எல்லாமே பிய ஆரம்பிக்குது. ஆனா அவங்க இருக்க அந்த மூக்குக்குள்ள தண்ணி எல்லாமே ஏற ஆரம்பிக்குது. அதுவுமே தும்புறதுக்காக ரெடியாக நினைச்ச மாதிரியே அதுவுமே தும்முது. சோ அதோட வாயிலிருந்து நிறையவே தண்ணி பீச்சி அடிக்க அது மூலமாவே அவங்க வெளியே தள்ளப்பட்டு பறந்து வெளில வந்துடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இந்த திமிங்கலத்தை சுத்தி இந்த எல்லா செயினுமே உடைஞ்சிருது. ஃபைனலா அந்த திமிங்கலத்தை அவங்க காப்பாத்திட்டாங்க.